மூர்த்திக்கு 30 கும்பிட்டுட்டு காக்காக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்க. காக்காவும் உடனடியே வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப இதை பாக்குற குடும்பத்துல இருக்கவங்களும் மூர்த்தியே காக்காவோட ரூபத்துல வந்து அந்த படையில சாப்பிட்ற மாதிரி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் வீட்டுல இருக்கவங்களுக்கோ சாப்பாடு சாப்பிட்ட கூட கொஞ்சம் கூட அரிசியே கிடையாது. அதே சமயம் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்க போகலான்னா அந்த கடைக்காரங்க கூட முதல்ல பாக்கி போன 8000 ரூபாய் இருக்கு, அதை அடைச்சதுக்கு அப்புறமா அடுத்த பாக்கிய வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குத்தலா பேசுறதை கேட்டுட்டு மூர்த்தியோட அம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ அந்த அழுக நிக்கிறதுக்கு முன்னாடியே இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்து ரோட்ல நின்று மூர்த்தியோட குடும்பத்தையே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட இருந்த மூர்த்தியோட அம்மாவும் நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நெஞ்சு வலியால ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. உடனே இதை பார்த்துட்டு தினமும் அவங்களோட வீட்டுல இருக்கவங்களும் உடனடி அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்றதுக்காக கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனா அப்போதைக்கு அவங்களுக்கு எந்த வண்டியும் கிடைக்காததுனால உடனடியா தானோ மூர்த்தியோட ஆட்டோவை எடுத்துட்டு வந்து அதுல மூர்த்தியோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வெளியே ரொம்பவே டென்ஷனோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் கரெக்டா தனோ ஆட்டோ முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்த ஒரு பெரியவங்க, ஆமாமா ஆட்டோக்காரங்க யாரு, நாங்க சவாரிக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்டே கேக்குறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் தனோ இதுக்கு முன்னாடி மூர்த்தி அவங்களுக்கு சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா மூர்த்தி இல்லைனாலும் நம்ம தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், எல்லாத்துக்கும் மேல இருக்கிற கடனை நம்ம அடைக்கணும்னா இந்த தொழிலை செஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த கடவுளே மூர்த்தி மூலியமா எனக்கு இந்த ஆட்டோவை ஓட்ட கத்து கொடுத்துருக்காங்க போலேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இந்த ஆட்டோ தான் நமக்கு எல்லாமே உடனடியா அந்த சவாரி கிட்ட வாங்கம்மா வந்து ஏறுங்க, நான் அந்த ஆட்டோ ஓட்ட போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு என்னதான் அந்த பெரியவங்க கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தனத்தோட ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்காங்க. சோ தனம் இப்போ மூர்த்தி சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு தன்னோட வாழ்க்கைக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னை நம்பி இருக்கவங்களுக்காகவும் ஆட்டோ ஓட்டி உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா தனம் மூர்த்தியோட கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்களா, அடுத்து என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது, அதுல இருந்து அவங்க எப்படிதான் மீள போறாங்க.